இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தான் நான் கட்டிக்க போறவர்னு என் குடும்பம் சொன்னது பொய். ஆனா அந்த பொய்ய நான் உண்மையா நினைச்சு வாழ்ந்தேன். என் குடும்பத்தோட சதி தெரிஞ்சு உடைஞ்சு போய் நின்னப்போ நீங்க வந்தீங்க, தாலி கட்டினீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நான் இல்லைன்னு தெரிஞ்சப்போ உங்களை விட்டு விலகி போனேன். மறுபடியும் அதே விதி நீங்க விரும்புற திவ்யாக்கா மூலமாவே இந்த வீட்டுல என்ன கொண்டு வந்து சேர்த்துச்சு. இதெல்லாம் தற்செயலா நடந்துச்சுன்னு சொன்னா அது பொய்ங்க. உங்க வாழ்க்கை உங்க காதலோட சேர்ற இடத்துல நான் தடையா இருக்க கூடாது. நீங்க திவ்யாக்காவோட சந்தோஷமா வாழணும், அதான் என்னோட ஆசை. ஐயோ தாத்தா, என்ன பண்றீங்க? முதல்ல கைய கீழே போடுங்க. இந்த நிமிஷம் நீதாமா என் கடவுள். நீ மட்டும் சரியான நேரத்துக்கு இங்க வராம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் ஆக கடவுள் விட மாட்டாரு தாத்தா. இந்த புக்குல இப்பதான் ஒரு வார்த்தை படிச்சேன். இன் லைஃப் there is no such thing as something small. Everything marks a beginning. ஏதோ நல்ல விஷயம் சொல்றீங்கன்னு தெரியுது தாத்தா, ஆனா இங்கிலீஷ்ல சொல்றதால எனக்கு புரியல. வாழ்க்கையில சின்ன விஷயம்னு எதுவுமே இல்லம்மா. ஒவ்வொன்னும் ஏதோ உன்னோட தொடக்கம்தான்னு நமக்கு சொல்லுது. நீ இந்த வீட்டுக்கு அம்பிகாவை பார்க்க வந்தப்ப நான் அதை ரொம்ப சாதாரணமா நினைச்சேன். ஆனா பின்னால நீ என் உயிரை காப்பாத்துறதுக்கான தொடக்கமாதான் நீ இங்க வந்திருக்கேன்றத நான் உணர்றேம்மா. வழக்கமா நான் எப்பவும் கொஞ்சம் லேட் நைட்டாதான் ரூம்ல இந்த புத்தகத்தை படிச்சுட்டு படுப்பேன். இன்னைக்கு என்னமோ அப்படியே இங்க உட்காந்து படிக்கணும்னு தோணுச்சு. அப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு மகா. நீயும் என்ன பார்க்காம விட்டிருந்தா இங்க நடந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. காலையில எல்லாரும் என்ன எப்படி பார்த்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. ஐயோ தாத்தா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ சரியான நேரத்துல தேவதை மாதிரி வந்து காப்பாத்திட்ட மகா. எனக்கு நீ இப்ப கடவுள் மாதிரி தாமா தெரியுற. தாத்தா, என்ன காப்பாத்ததான் இந்த நேரத்துல அந்த கடவுள் உன்னை வர வச்சிருக்காரு. ஐயோ, என்ன பூட்டிருக்கு? என்னது, கேட்டு பூட்டிருக்கு? எப்பவுமே திறந்துதானே இருக்கும். என்னைக்குமே லாக் பண்ணாத கேட்ட இன்னைக்கு அதிசயமா லாக் பண்ணிருக்காங்க. மயிலண்ண வெளியிருந்து உள்ள போனதை வச்சு பார்த்தா அவர்தான் இதை பண்ணிருக்கணும். கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற?
கிளம்பி போற நேரத்துல தாத்தாக்கு உடம்பு முடியாம போனதை கண்ணில் காட்டி அவரை காப்பாத்தின சரி. இப்ப போயிடலான்னு நினைச்சா கடைசியா போக முடியாத மாதிரி புதுசா ஒரு பிரச்சனையில வந்து நிக்குது. மதில் சுவத்து மேலேயும் ஏறி போக முடியாது. யாராவது பார்த்துட்டா தப்பாயிடும். சரி, காலையில நேரத்துல கதவை திறந்ததும் யாரும் பாக்குறதுக்கு முன்னால கிளம்பி போயிருவோம். வேற வழி இல்ல. இந்த ராத்திரி இங்கே இருந்துருவோம். இது தாத்தாவோடதா தான் இருக்கும். உள்ள போய் வச்சிடலாம். டே மயிலு, எங்கடா இருக்க? டே மயிலு, வாடாங்க. டேய், வரேன் வரேன் வரேன். இப்ப எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? கூப்பிட்டா வரப்போறேன். என்ன டீ வேணுமா? போட்டு தரேன். ஏய், எதுக்கு சம்பந்தமே நம்ம கோவப்படுறீங்க? டீ கேட்டா போட்டு தரேன். வர வர இந்த ஆளோட அலப்பற தாங்க முடியல. வேலைக்கு போறவங்க கூட இப்படி அதிகாரம் பண்ண மாட்டாங்க. வர வர உனக்கு திமிரு அதிகமா போச்சுடா. வேலைக்கார உனக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? எப்ப நீ என்கிட்ட வசமா மாட்டுவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்த, இப்ப மாட்டினியா? உன்னை வச்சு செய்றேன் இரு. டேய், என்ன மாமா? என்ன சொன்ன? என்ன? நான் உனக்கு மாமாவா? திருட்டு ராஸ்கல், வலையில எங்கடா வச்சிருக்க? வளையலா? வளையல பத்தி என்கிட்ட கேட்டா எந்த வளையலு? வாரே வா, சரியான ஆளுதான்டா நீ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்ச இப்படி பாவமா வச்சுக்கிட்டா என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? வளையல திருட்டு எந்த வளையல்னு கேக்குற? டேய், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன காலையில வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? கனவு ஏதாவது கண்டீங்களா? அடிங்க. என்னங்க? என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? எதுக்கு இப்ப மயில அடிச்சீங்க? உங்களை தான் கேக்குறேன், எதுக்கு இப்ப மயில அடிச்சீங்க? இந்த ஆள் எதுக்கு மயில அண்ணனை போட்டு அடிக்கிறாரு? இன்னுமா உனக்கு புரியல? காணாம போன வலையில இவன் தான் எடுத்திருக்கான், அதனாலதான் அடிச்சேன். இப்படி பண்ணா அடிக்காம என்ன பண்ணுவாங்க இவனை? நிறுத்துங்க. கடவுளே, நான் கிளம்பி போற நேரத்துல இது என்ன புது பிரச்சனை? நான் என்ன பண்றது இப்போ?